இதுக்கு முன்னாடி பேசியவரை வாழும் கார்ல் மார்க்ஸ் சொன்னாங்க. என்னையும் அது போல் ஏதாவது வாழும் எட்வர்ட் கிப்பன் அல்லது வாழும் மெக்காலே இது போல் ஏதாவது பாராட்டுவாங்கன்னு நினச்சா ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. முதலில் வாய்ப்புக்கு நன்றி. நம்ம தமிழ் சமூகம் என்பது மிகையான புகழுரைக்கு பழக்கப்பட்டது. அதனால் நமக்கு எவ்வளவு பாராட்டினாலும் நமக்கு திருப்தியே கிடையாது. இப்போ நான் வாழும் எட்வர்ட் கிப்பன்னு சொன்னாங்கன்னா இதை விட பெருசாக ஏதாவது ஒரு பாராட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணும். சரி, அதற்கு முன்பு ஒரு கேள்வி. எல்லோரும் மாணவர்கள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் அனைவரும் விரும்பி வந்திருக்கீங்களா, கட்டாயத்தின் பேரில் வந்திருக்கீங்களா? கட்டாயம் கிடையாது இல்லையா? ஏன்னா என்னுடைய வகுப்பிலேயே மாணவர்களுக்கு நான் சொல்கிறது, என்னுடைய வகுப்பில் உங்களுக்கு பயன் இல்லை என்றால் நீங்கள் வெளியே போய்விடலாம். வருகை பதிவு உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இது போன்ற இடத்துல கட்டாயமாக நீங்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லை. யாராவது வெளியே செல்ல வேண்டும் என்றால் சென்று விடுங்கள். யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா சொல்லுங்கள். நான் அவங்ககிட்ட சொல்லி, உங்களோட பொது நூலகத்துறை இயக்குனர்கிட்டே சொல்லி, விருப்பம் இல்லாதவர்களை என்னுடைய அரங்கில் அமருங்கன்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். எல்லோரும் விருப்பத்தோடு தானே இருக்கீங்க? சாரி, மகிழ்ச்சி. எவ்வளவு நேரம் பேசினாங்க? என்னை அழைத்தவர்கள் முதல்ல 3/4 மணி நேரம் சொன்னாங்க. அப்புறம் இடையில் இன்னொருத்தர் வேறு ஒரு காலக்கெடு சொன்னாங்க. எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம். சார், 25 நிமிடம் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். சாரி, ரைட். அப்புறம் இந்த முதலிலே எல்லோரும் நன்றி சொல்லுவாங்க. இயக்குனர் இளம்பகவத் அவர்களுக்கும் என்னை அழைத்த டாக்டர் காமாட்சி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஆனால் நன்றி சொல்ல போகிறதில்ல. முகநூலில் ஒரே ஒரு பதிவு போட்டுக்கொண்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். என்னை சென்னை இலக்கிய திருவிழாவில் அழைக்கவில்லை, பாரபட்சம் காட்டுகிறார்கள், வரலாற்று ஆசிரியர்களை புறக்கணிக்கிறார்கள், அது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முகநூலில் ஒரு பதிவை போட்டு தப்பித்து விடலாம் என்று வந்தேன். அதை தப்பிக்க முடியாமல் செஞ்சிட்டாங்க. ஆகவே அவர்களுக்கு நன்றி இல்லை. சரி, இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வஉசியை பற்றி பேச போகிறேன். அதற்கு முன்பு யாரும் தவறாக நினைக்காதீங்க. மாணவர்கள் சொல்லுங்கள், வஉசி பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன முழு பேர் என்னம்மா சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், முழு பேர் என்னம்மா? சரி, வஉ சிதம்பரம் பிள்ளை என்பது அவர் பழசை எழுதிட்டு இருந்தால் நம்ம வஉ சிதம்பரனார் வஉசின்னு சொல்கிறோம். அவருடைய சிறப்பு என்னங்க? கப்பலோட்டிய தமிழர். அப்புறம் இன்னொரு சிறப்பு செக்கெழுத்த செம்மல், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் இப்போ இதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் அல்ல, சரிங்களா? எங்களை மாதிரி ஆசிரியர்கள் தான். எப்போவுமே ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது பழியை போடுறதுக்காக தான் எங்களுக்கு சம்பளமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் தான் பொறுப்பு. உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. சரி, இது கப்பல்ன்றது தெரியும், செக்குன்றவர் தெரியும். இந்த 2 சொற்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த கப்பல் கம்பெனி, ஒரு கப்பல் கம்பெனி நடத்தினார். சரி, அதில் என்ன சிறப்பு? ஆயிரக்கணக்கான கப்பல்கள் எதிர்த்து அதுதான் முக்கியமான செய்தி. சரி, இப்போ இதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். இப்போ ஏன் கப்பல் ஓட்டினார் அப்படின்னா, அப்போது நம்ம திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதே தமிழ் இலக்கியத்தில் தான் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறீங்க. அதே தொல்காப்பியத்தில் ஒரு சொல் இருக்குது, ஒரு தொடர் இருக்குது. முன்னீர் வழக்கம் மகடுவுக்கு இல்லை அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? இளங்கலை மாணவர்கள் யாரோ சொன்னீங்களே, என்னம்மா முன்னீர் வழக்கம் மகடுவுக்கு இல்லை அப்படின்னா என்ன பொருள்? பெண்கள் கடலை தாண்டி போகக்கூடாது. அப்போது ஒரு சமூகத்தில் பாதி பேர் கடலை தாண்டக்கூடாது அப்படின்னா அந்த சமூகம் மிக சிறப்புற்று ஓங்கி பெருமிதத்தோடு வளருமா? வளரலை. வளருமான்ற கேள்வியில் வளரவில்லை. சரி, மிச்ச பாதி பேரில்
பிராமணர்கள் காலாப்பாணியை தாண்டி செல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. சத்திரியர்களை பற்றி தெரில. காந்தி வைசியர், அவர் போயிட்டு வந்ததுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது? அவர் வெளிநாட்டுக்கு போய் படித்தார் இல்லையா? படித்தாரா? போயிட்டு வந்ததை என்ன பண்ணாங்க? முதல் வேலையாக என்ன பண்ணாங்க? அவருக்கு விழா நடத்தினாங்களா? அவர் முதல்ல செய்ய வேண்டியது பிராயச்சித்தம் செய்ய வேண்டியிருந்தது. இதற்கான சாஸ்திர சடங்குகள் எல்லாம் செய்து பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி ஒரு சமூகம் எவ்வாறு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிய சமூகம், கடாரத்தை வென்ற சமூகம் என்ன ஆகுது? வெவ்வேறு மூட வழக்கங்களாலும் எரிக்கப்பட வேண்டிய புத்தகங்களை வாசித்ததாலும், வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சொன்னாங்க வாசிங்க. ஆனால் என்ன வாசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தவறான புத்தகங்களையும் வாசிக்கணும். எதுக்காக? ஏன் அதை படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தவறான நூல்களையும் வாசிக்க வேண்டும். அப்படி வளர்ந்ததுனால தமிழ் சமூகம், இந்திய சமூகத்துக்கு ஒரு ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டு காலம், சோழர் காலத்துக்கு பிறகு கப்பல் தொழிலில் இந்தியர்கள் முன்னணியில் இல்லை. மிக பெரும் பேரரசாக இருந்த முகலாய பேரரசை கூட அது ஒரு கடலில் பலம் வாய்ந்த ஒரு அரசாக இல்லை. அதனால் என்னாச்சு? அதுக்கு முன்பு சோனகர் என்று சொல்லக்கூடிய அரபியருடைய ஆதிக்கம்தான் இந்திய பெருங்கடலில் இருந்தது. அதன் பிறகு ஐரோப்பாவிலிருந்து 15ஆம் நூற்றாண்டிலிருந்து அவர்கள் கடல் வழியாக உலகத்தை அளந்து பார்த்து கடலில் அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினார்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேல் வலுப்பெற்றிருந்த அரபியருடைய வணிகத்தை முதல்ல போர்ச்சுகீசியர் ஈவிரக்கம் இல்லாமல் அழித்துரைத்தார்கள். இப்போ எந்த அளவுக்கு கடல் தொழில், கடல் விடும் கப்பல் ஓட்டும் தொழிலை நாம் மறந்து விட்டோம் என்றால், இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் சோழர்கள் இலங்கையை வென்று சூறையாடினார்கள், கடாரத்தை வென்றார்கள் என்று. இது நீங்கள் வியப்படைவீங்க, கப்பல் ஓட்டின வஉசிக்கே தெரியாது. ஏன் அவர் பாடம் படிக்கலையா? பாட நூல்கள்லேயே இல்லை. 1920களில் தான் சோழர்களை பற்றி புதிய ஆராய்ச்சிகள் நடக்கும்போது தான் தமிழர்களுடைய கடல் வாணிகத்தில் இருந்த அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய சாதனைகள் எல்லாம் தெரிந்தன. இப்போ இதுக்கு தான் வரலாறு படிக்கணுன்ற. இப்போ வஉசிக்கு அப்போவே தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் வேகமாக, அவர் எவ்வளோ வேகமாக செயல்பட்டாரோ அதை விட அதிகமாகவே செயல்பட்டிருப்பார். சரி, அந்த பின்னணியில் தான் நம்ம வஉசியினுடைய சாதனையை பார்க்கணும். வஉசி கப்பலோட்டி தமிழர்னு சொல்கிறோம், கப்பலோட்டி இந்தியர்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி யாரும் கப்பல் ஓட்டலையா அப்படின்னா ஓட்டியிருக்காங்க. 1850களிலேயே பார்சிகள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்சின்னா தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். பார்சிகள் என்பவர்கள் யார்? இல்லை, இது இந்தியாவில் மிக முக்கியமான பார்சி நிறுவனங்கள் யாராவது சொல்ல முடியுமா? டாட்டா கேள்விப்பட்டிருக்கீங்க, காட்ரேஜ், இவங்கெல்லாம் பார்சிகள் யார் என்றால் 10ஆம் நூற்றாண்டு அளவில் பார்சினாலே பாரசீகம் என்பது என்ன நாடு? இன்றைக்கி ஈரான் ஈராக் ரெண்டுமே. இப்போ ஈரானில் ஒரு 10ஆம் நூற்றாண்டு அளவில் அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மதமான சொராஸ்ட்ரியன் மதம், அதை சார்ந்தவர்கள் மீது கடுமையான, எப்போவுமே ஒரு மதம் பெரும்பான்மை மதமாக ஆகும்போது அப்புறம் சிறுபான்மை மதத்தினரை ஒடுக்குவது, இதுதான் உலக நியதி. அது எந்த மதமாக வேணால் இருக்கலாம், அது என்னுடைய மதமாகவும் இருக்கலாம், உங்களுடைய மதமாகவும் இருக்கலாம். பெரும்பான்மையாக இருக்கும்போது அது ஆதிக்க சக்தியாக இருக்கும், சிறுபான்மையாக இருக்கும்போது உரிமைக்கு குரல் கொடுக்கும். இதுதான் விதி.
அவ்வாறு பாரசீகர்கள் வந்து, அதாவது ஜொராஸ்ட்ரியன் மதத்தை சார்ந்தவர்கள், மிகவும் பழைய மதம், ஏறத்தாழ வேத காலத்தோடு ஒப்பிடக்கூடிய அதே கால அளவு அல்லது அதை விட கொஞ்சம் பழமையான மதம். அவர்கள் ஒடுக்கப்படுவதால் பலர் வந்து தப்பித்து வருகிறவர்கள் வந்து குஜராத் வழியாக இந்தியாவிற்குள் வருகிறார்கள். அவர்கள் தான் வந்து பார்சிகள். அவர்கள் வந்து தொழில் முனைப்பிலே வந்து ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள். அது 1850களிலேயே அவர்கள் வந்து வணிகத்தில் இருக்காங்க. எல்லாரும் ஓபியம் பார் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான அபினி வியாபாரத்திலே வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றிய ஒரு நிறுவனங்களாக இவையெல்லாம் இருந்தன. கப்பல் ஓட்டினாங்க. அப்புறம் 1890களில் வந்து டாட்டா கூட ஒரு கப்பல் ஓட்டுறார். ஆனால் ஒரே ஆண்டில் அந்த கப்பல் கம்பெனி இழுத்து மூடப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், வெள்ளையர்கள் வந்து அந்த தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, போர்ச்சுகீசியரும் ஸ்பானியர்களும் ஆண்ட கடல்களை பிரிட்டிஷாரும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் வந்து டச்சுக்காரர்களும் ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதில் மிக பெரும் பலம் வாய்ந்த நாடாக இருந்தது பிரிட்டன். ஏன்னா எவ்வளோ கப்பல் கட்ட முடியும், எவ்வளோ கப்பல்கள் இருக்கும், வணிகத்திற்காகவும் போர் தொழிலுக்காகவும் ரெண்டுமே இணைஞ்சதாக தான் வந்து அந்த கப்பல் தொழில் இருந்தது. அதில் அவர்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்தினார்கள். அவர்கள் செய்கின்ற முடிவு தான் வந்து உலக வணிகத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ சின்னதாக சில முயற்சிகள்லாம் நடந்தது. ஆனால் யாருமே வந்து வெற்றியே பெற முடியவில்லை. அவர்களே வந்து நடத்த முடியாமல் கைவிட்டார்கள், அல்லது வெள்ளை அரசாங்கமும் இந்த பெரிய கப்பல் முதலாளிகளும் வந்து அதை அழித்தார்கள். இந்த கட்டத்தில் வந்து இந்தியாவினுடைய பெரிய சிந்தனையாளர்கள் 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் தாதாபாய் நவரோஜி, ரமேஷ் சந்திர தத் போன்றவர்கள்லாம் வந்து இந்தியாவை வெள்ளையர்கள் ஆள்வதனுடைய அடிப்படையாக இருப்பது பொருளாதாரம் என்று சொல்கிறார். இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக என்ன நடந்துகிட்ருக்கு, பண்பாட்டு தேசியவாதம் தான் பேசப்படுது. பண்பாட்டு தேசியவாதம் என்ற பேரில் வந்து ஒரு போலியான தேசிய வெறி ஊட்டப்படுகின்றது. அவர்கள் வந்து இந்தியாவினுடைய அடிமைத்தனத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை பார்த்தார்கள். இந்த சிந்தனைகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும்போது 1905 வங்காளத்தில் பிரிவினை நடக்குது. அந்த வங்காள பிரிவினையை ஒட்டி இந்தியா முழுவதிலும் சுதேசி இயக்கம் என்ற ஒரு இயக்கம் வந்து தோன்றுகின்றது. அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை அந்த 3 கொள்கைகள். ஒன்று சுதேசியம், அதாவது தன்னாட்டு தொழில்களை வளர்த்தல். இரண்டாவது அயல்நாட்டு பொருள்களை புறக்கணித்தல். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது தேசிய கல்வி. என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி தான் வந்து அடிமைத்தனத்திற்கும் விடுதலைக்கும் உள்ள வேறுபாட்டை காட்டக்கூடியது கல்வி தான். இப்போது நீங்கள் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, நம்முடைய முன்னோர்கள், இப்போ என்னுடைய முன்னோர்கள் கற்றவர்கள் அல்ல. இதே போல் முன்னாடி இருக்கக்கூடிய பலருடைய முன்னோர்கள் அப்படி தான் இருந்திருப்பாங்க. முதல்ல கல்வி கொடுக்காம தடுத்தாங்க. அதனால் ஒரு இது சொன்னாங்க. இப்போது தணிக்கை என்பது தெரியும் இல்லையா எல்லாருக்குமே? தணிக்கைன்னா என்ன? கருத்து தணிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? கருத்து தணிக்கைன்னா என்னமா அர்த்தம்? சென்சார்ஷிப், அதாவது உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த முடியாமல் தடுத்தல். இதுக்கு ஆளும் வர்க்கங்கள் வந்து போய் ஒருத்தனை வந்து பேசாதன்னு தடுக்கிறது. இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து என்னை பேச வேண்டான்னு தடுத்தா ஒரு 4 பேர் எனக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருக்கலாம். அதை விட சிறந்த வழியை எப்போதுமே ஆளும் வர்க்கங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. என்னென்னா, சிறந்த தணிக்கை முறை என்பது கல்வி பரவாமல் பார்த்து கொள்வது. பிரச்சனையே இல்லை பாருங்க. இழுக்கிறத இழுத்தா கொதிக்கிறது அடங்கும். மக்கள் படிக்காமல் இருந்தால் அப்புறம் கேள்வியே கேட்க மாட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் போராடிக்கிட்டு இப்போ படிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்கிறது? மோசமான நூல்களை படிக்க வைத்தல், அல்லது சிறந்த நூல்களை படிக்க முடியாமல் தடுத்தல். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒளிவண்ணன் பேசினாங்க.
நான் படித்த அரசு பள்ளிக்கூடத்தில் நூலகத்தில் பூட்டியே வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கு தெரில நூலகத்தெல்லாம், ஏன்னா புத்தகங்கள் வந்து காணாமல் போயிடும், கிழிஞ்சு போயிடும். அதனால் நூலகத்தை திறந்ததே கிடையாது. நான் படித்த அந்த 3 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை தான் திறந்தாங்க. அது காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு வினாடி போட்டியில் போய் நான் கலந்துக்கிட்டு ஒரு அரசு பள்ளி பரிசு வாங்கிருச்சு. அப்புறம் தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு, எப்படி அங்கே போனீங்க? நாங்கள் அனுப்பவே இல்லையேண்ணா. நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்களாக போயிட்டோம். சரி பரவாயில்ல, அதனால் நீங்கள் நூலகத்தை போய் பயன்படுத்தலான்னு சொல்லி சிறப்பு அனுமதி கொடுத்தாங்க. எப்படி திருமுறை காட்டில் வந்து கோயில் கதவை திறந்த மாதிரி முதல் முறையாக அந்த நூலகம் வந்து திறந்தது. ஆனால் பின்னாடி வயலன்கள்லாம் வாசித்த குரல்லாம் கேட்டது எங்களுக்கு. நூலகத்தை அப்படி தான் திறந்தாங்க. இன்னும் புத்தகங்கள்லாம் பத்திரமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்லூரிகளை பற்றி எனக்கு தெரியல. அப்போது தடுக்கிறது. அப்படி இல்லாட்டி வந்து தவறான நூல்களை மட்டுமே உங்கள் கையில் கொடுப்பது. அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டம் வந்து கேளிக்கை நூல்களை. இப்போ சொன்னார் சாண்டில்யன். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் நான் கல்கி நூல்களை படிப்பேன் என்று சொன்னார்னா, அதுக்கப்புறம் அவரோட உரையாடலையே நான் நிறுத்திப்பேன். கல்கி நூல்கள்னால் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் சொன்னால் கூட பரவாயில்ல. பொன்னியின் செல்வன் சொன்னார்னா நான் வந்து அப்புறம் உரையாடலையே நிறுத்திடுவேன். ஏன்னா பெரும்பாலும் பொன்னியின் செல்வனை படிக்கிறவங்க அடுத்து வர நூலை படிக்க மாட்டாங்க. இதுதான் வந்து பொதுவானது. சிவகாமியின் சபதம் படித்தா கூட கல்கியினுடைய வேறு பல நல்ல நூல்கள்லாம் இருக்குது. அவருடைய கட்டுரைகள்லாம் அவசியம் படிக்கணும். நீங்கள் கல்கியோட நல்ல நூல்கள் எத்தனையோ இருக்குது. இப்போ இவ்வாறு தான் வந்து ஆளும் வர்க்கங்கள் செயல்படும். அதனால்தான் தேசிய கல்வி என்பதை சுதேசி இயக்கம் வற்புறுத்தியது. இப்போ இந்த சிந்தனைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா மாணவர்கள்? நெல்லை மாவட்டத்திலேருந்து யாருமே இல்லையா? இப்போ இது ஒரு வகையில் வருத்தத்துக்குரியது. அதாவது என்ன காட்டுதுன்னா, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது பன்மைத்துவம். ஒரு வகுப்பறை இருந்ததுன்னா அந்த மாநிலத்தினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் மாணவர்கள் வர வேண்டும். அப்போ தான் அந்த கல்வி நிலையம் வந்து சிறக்கும். அப்போ தான் வெவ்வேறு கருத்துக்கள். தம்பிகளா, வெளியில் போகணுன்னா போயிருங்க தம்பி. கொஞ்சம் பேர் கேட்டுட்ருக்குறாங்க. ஒரு வகுப்பறை என்றால் நம்ம எதற்காக கல்விக்கூடத்துக்கு போகிறோம்? நீங்கள் ஆசிரியர் சொல்லித்தரக்கூடிய பாடத்தை, ஒரு ஆண்டில் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை ஒரே மாதத்தில் படிச்சிடலாம் இல்லையா? அதுவும் இப்போ இந்த தனிப்பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்கள்ல, உங்கள் தலையை திறந்து உள்ளே வந்து இந்த படிக்க வேண்டியதெல்லாம் போட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் வாந்தி எடுத்துடலாம். இது ஒரு மாதம் போதும். ஆனால் எதுக்காக கல்வி நிறுவனத்துக்கு வரோம்? யாராவது சொல்ல முடியுமா? எதுக்கு கல்வி நிறுவனத்துக்கு போய் கல்வி படிக்கணும்? உட்காருங்க. அப்படி ஒன்று ரைட்டு. நேரடியாக என்ன மாதிரி கதை ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா 15 நிமிஷம் இன்னும் நான் தலைப்புக்கே வரல. இது மாதிரி ஆசிரியர்கள் பாடத்துக்கே வராமல் சுற்றி வந்துட்டுருப்பாங்க. சரி, அப்போ நேராக படிக்கணும். படிக்கிறது நல்லது தான். சரி, வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? எதற்கான எக்ஸ்போஷர்? சோஷியலைசேஷன். அப்போ நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் பல மாணவர்களை சந்திப்பீங்க, பல வகையான ஆசிரியர்களை சந்திப்பீங்க, கேன்டீனுக்கு போவீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை பார்ப்பீங்க, தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பாங்க, ஆசிரியர் அல்லாத இவர்கள் இருப்பாங்க, பஸ் ஏறி பேருந்து ஏறி கல்லூரிக்கு போயிட்டு வருவீங்க. அப்போ நண்பர்கள் கிடைப்பாங்க, சேட்டை பண்ணுவீங்க, கேலி பண்ணுவீங்க. அது கேலி செய்யப்படுபவர்களுக்கு மகிழ்ச்சி தராமல் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இது எல்லாமே இணைந்தது தான். இந்த நம்ம ஏன் வந்து இந்த வெறும் மதிப்பெண்களை எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வியை ஏன் வந்து நாங்கள்லாம் மறுக்கிறோம்னா, அது வந்து சரியான மனிதர்களையும் சரியான குடிமக்களையும் சிந்திக்கக்கூடியவர்களையும் உருவாக்காது. அதான் காரணம். இப்போ நான் வந்து இன்றைக்கி வரலாற்று ஆசிரியராக அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னா, அந்த வழியில் போகாமல் இருந்ததுனால தான். என்னுடைய காலத்தில் டாக்டர், இன்ஜினியர், லாயர்,
சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதை தவிர வேறு வாழ்க்கையே கிடையாது என்பது தான் சொன்னாங்க. வரலாறு படிக்கிறவங்கன்னா ஒன்றுமே வராதவங்க தமிழ் படிப்பாங்க, தமிழும் வராதவங்க வரலாற்றுக்கு போவாங்க. அதை விட இன்னொரு பாடம் இருக்குது, வரலாறும் வராதவங்கள எந்த பாடத்துக்கு அனுப்புவாங்க சொல்ல முடியுமா? பிகாம் சீட்டு கிடைக்கிறது பெருங்கஷ்டமா? எதுவுமே வராதவங்களுக்கு என்ன பாடத்தை கொடுப்பாங்க? ஜியாகிரஃபி 3 கல்லூரியில் தான் இருக்கு. ஜேர்னலிசமா இல்லை, ஃபிலாசபி. உலகத்திலேயே எதுக்கு மிக மிக கடினமான பாடமோ ஃபிலாசபி படிக்கணுன்னா மண்டை காஞ்சி போயிடும். ஆனால் இப்போவும் தத்துவ நூல்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான், ஆரம்ப நிலை தத்துவ நூல்கள் தான் இன்னும் படிச்சுட்ருக்கோம். ஆனால் அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, வரலாறு கூட வராதவர்களை அனுப்பிவிட்டுறாங்க. இப்படி தான் கல்வி முறை. ஆனால் இந்த கல்வி முறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சிந்தனையாளர்கள் முயன்று வருகிறார்கள். 1911-12 கோபாலகிருஷ்ண கோகலே சொன்னார், தொடக்க கல்வி என்பது இலவசமாக அனைவருக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதை சாத்தியப்படுத்துவதற்கு இன்னும் கூட முடியல. இன்றைக்கும் பள்ளிக்கூடங்கள் இருக்கான மாணவர்கள் அங்கே போய் சேருவதற்கான வழி இந்தியா முழுவதிலும் இருக்கான்னா இல்லை. அப்படி எல்லாரும் போய் சேரும்போது என்ன பண்ணிடுறாங்க, அது கூட கல்வியுடைய தரத்தை குறைத்து விடுகிறார். ஏதோ ஒரு வகையில் நடந்துகிட்ருக்கு. சரி, இந்த பின்னணியில் தான் வஉசி கப்பல் கம்பெனி தொடங்குகிறார். அந்த கப்பல் கம்பெனிக்காக 2 கப்பல்களை வாங்குகிறார். நினைச்சும் பார்க்க முடியாத ஒரு பெரிய சாதனை. அதற்காக இப்போது நினச்சி பாருங்கள், இன்றைக்கி எல்லாமே இணைய வழி நமக்கு எல்லாமே தெரியும். அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு. எப்படி ஒரு தென் முனையில் இருக்கக்கூடிய ஒரு எளிய வழக்குரைஞர் எவ்வாறாக ஒரு கப்பல் கம்பெனியை தொடங்குகிறார். ஒரு சின்ன உதாரணத்தோட ஒரு கேள்வியோடு நான் முடித்துக்கொள்கிறேன். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி தயவுசெய்து நிறைய பேர் சேர்ந்து காசு போட்டு, சரி, அப்போ அதுக்கும் க்ரௌட் ஃபண்டிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் எல்லா அதிர்ச்சிகளுக்கும் தயாராக தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உண்மையிலே ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனின்னா என்னென்னு தெரியாத. கம்பெனின்னா என்ன? எல்லா இப்போ வெளியில் போகிறீங்க, ஒரு கம்பெனி, இப்போ டாட்டா மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படின்னு இருக்குது, சரியா? லிமிட்டட்னா என்ன? சரி, அதில் என்ன லிமிட்டட்? என்ன? வாட் இஸ் லிமிட்டட் அபவுட் இட்? சரி சரி, அப்போ உண்மையிலேயே நம்முடைய கல்வி தரம் என்பது ரொம்ப, நான் வந்தபோது மாணவர்கள் இன்னும் நல்லா இருந்தாங்க. என்ன மாதிரி ஆசிரியர்கள்லாம் எதுவுமே சரியாக சொல்லித்தராமல், சரி, அதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். இது காரணம் இருக்குது. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி என்பது, இப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த 6 பேர் இணைந்து ஒரு இல்லை முதல்ல இருக்கக்கூடிய அந்த பரிசு வாங்கின என்ன பரிசு வாங்கினேன்? முதல் பரிசா 2வது பரிசா? 2வது பரிசு வாங்கினீங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு கடை நடத்துகிறீங்க அப்படின்னா அது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அந்த கடையினுடைய லாப நஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய பொறுப்பு, சரியா? எவ்வளோ நஷ்டமானாலும் நீங்கள் 1000 ரூபா முதலீடு செய்திருக்கலாம், நஷ்டம் 10,000 ரூபா வந்தால் நீங்கள் பொறுப்பு, சரியா? 6 பேர் சேர்ந்து ஒரு கடை நடத்துகிறீங்க, அது முடிக்கணுமா? எப்போ தப்பிச்சு போகலான் இருக்கிறேன் நான். நீங்கள் 6 பேரும் சேர்ந்து நடத்துகிற அந்த ஒரு பார்ட்னர்ஷிப், பங்காளி இதுன்னா, நீங்கள் 6 பேரும் ஆளுக்கு 1000 ரூபா முதலீடு பண்ணியிருக்கீங்க. ஆனால் எவ்வளவு நஷ்டமானாலும் நீங்கள் 6 பேரும் பொறுப்பு. இண்டிவிஜுவலி, ஜாயிண்ட்லி, செவரலி, எப்படி வேணால் இருக்கலாம். ஒருத்தரை மட்டும் நான் வழக்கு தொடரலாம், உள்ள 2 பேர் மேலே தொடரலாம், 3 பேர் மேலே தொடரலாம், மொத்த எல்லார் பேர்லேயும்
தொடரலாம். இதில் வந்து லயபிலிட்டி அன்லிமிட்டட். உங்களுடைய பொறுப்பு என்பது வரையறுக்கப்படாதது. இட் இஸ் நாட் லிமிட்டட். ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு கம்பெனி தொடங்குகிறேன், அந்த கம்பெனிக்கு முதலீடு என்பது பங்குகளாக பிரிக்கிறேன், ஒரு பங்கும் 100 ரூபாய்ன்னு வச்சுக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து ஒவ்வொரு பங்கு எடுக்கிறீங்க, அல்லது 2 பங்கு எடுக்கிறீங்க, 3 பங்கு எடுக்கிறீங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு பங்கு எடுத்திருக்கீங்க 100 ரூபாய்க்கு, பக்கத்தில் இருக்கவங்க தோழி 3 பங்கு எடுத்திருக்கிறாங்க 300 ரூபாய்க்கு. இந்த கம்பெனி திவால் ஆகுது. அப்போது உங்களுடைய பொறுப்பு எவ்வளோ? அதில் நீங்கள் செலவிட்ட 100 ரூபா மட்டும்தான். உங்களுடைய பொறுப்பு 300 ரூபா மட்டும்தான். சரி, இதனுடைய சிறப்பு என்ன? அப்போ பெரிய பெரிய நிறுவனங்களை தொடங்குவதற்கு இது அடிப்படை. இது இன்றைக்கி பார்த்தா சாதாரணமாக தோணுது. இது முதலில் டச்சுக்காரர்கள் தான் இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி என்பதை உருவாக்குனாங்க 17ஆம் நூற்றாண்டில். இது ஒரு மிக பெரும் மாற்றத்தை வந்து தொழிலில் வந்து ஏற்படுத்துது. பெரிய முதலீடுகளை பெரிதினும் பெரிது கேள்னு கீழே போட்டிருந்தாங்களா? பார்த்தீங்களா? வரும்போது கீழே பார்த்தீங்களா? யார் சொன்னதுமா? பெரிதினும் பெரிது கேள். பாரதியார் சொல்லார், பெரிதினும் பெரிது கேள். ஆனால் பெரிதினும் பெரிது கேள்னா வந்து எல்லாரும் தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் வந்து பணயம் வைத்து பெரிதினும் பெரிது கேள்னு சொன்னால் முன்னேற முடியாது. இப்போ இதற்காக தான் இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை உருவாக்குனாங்க. இப்போ நான் இந்த கருத்தோடு முடித்துக்கொள்கிறேன். 2024ஆம் ஆண்டிலே சென்னை நகரத்திலே நல்ல கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய, இணைய வசதி இருக்கக்கூடிய, 8 மாடி நூலக கட்டிடம், இலவசமாக வந்து செல்லக்கூடிய அளவு தொலைவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனினா என்னன்னு தெரியல. 115 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தலைவர் இப்படி ஒரு கருத்தை மக்களிடையே பரப்பி அவர்களிடமிருந்து முதலீட நம்ம மக்கள்கிட்டருந்து பொதுநல காரியத்திற்கு 10 பைசா வாங்கிறது என்பது எவ்வளோ சிரமம்னு தெரியாத. நாடக வெளியெல்லாம் நடத்தினவரெலாம் அங்கே இருக்கிறாரு. எத்தனை பேர் சார் சந்தா கட்டினாங்க? கடைசியாக தொடங்கும் போது எவ்வளோ இருந்தது? கடைசியாக மூடும்போது எவ்வளோ இருந்தது? 200. காசு வாங்கிறதுக்குள்ளே அது என்னமோ அவர் சொந்த செலவுக்காக வந்து அவர் காசு கேட்குற மாதிரியான ஒரு கஷ்டம். இந்த மாதிரி ஒரு நாட்டில் வஉசி 6.5 லட்சம் ரூபாய் திரட்டி 2 கப்பல்களை அந்த கப்பல் கம்பெனிக்காக வாங்கி வெள்ளையருடைய பகைமையை சம்பாதித்து சிறைக்கு சென்று வெளியில் வந்ததுக்கு 2வது தண்டனையும் மக்கள் வந்து கொடுத்துட்டாங்க. எங்களெல்லாம் நம்பி நீங்கள் எப்படி கப்பல்லாம் விடலாம்? உங்களை விட்றேன்னா பாரு, நீங்கள் அடுத்த 24 வருஷமும் மற்றவர்களை நம்பி அண்டி பிழைக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து உங்களை மண்டிட வைப்போம் என்று தமிழக மக்கள் வந்து சூழரைத்தார்கள். வறுமையில் தள்ளினார்கள். ஆனால் வஉசி கடைசி வரைக்கும் மண்டியிடலை. அதுதான் வஉசி. இந்த அளவிலே தலைப்போடு அதிகம் தொடர்பில்லாத பேச்சாக இருந்தாலும் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அவசியம் கேளுங்கள். வணக்கம். நன்றி ஐயா. இப்போது கேள்வி நேரம். ஐயோ இங்கே பச்சைப்பன் கல்லூரி மாணவன், இந்த பக்கம் இடது பக்கம். எங்கய்யா? வஉசி மற்றும் தமிழர்கள் வந்து, அதாவது உங்களுக்கு தெரியும், உங்கள் கடலில் யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவங்க தான் வந்து உலகை ஆளுவார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். தமிழர்கள் வந்து கடலில் வாணிபம் செய்யும் போதோ இல்லை கடலில் வந்து ஆதிக்கம் செலுத்தணும் ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கும் பொழுதோ தொடர்ந்து தோல்வியடைந்துக்கிட்டே வராங்க. உதாரணமாக சொன்னால் வஉசியும் வந்து அவர் கடினப்பட்டு அதை வந்து உழைச்சி அதை செஞ்சார். அவருமே 4 பேர் பின்னாடி அடைந்தார். அதுக்கான அரசியலும் வேறு. இப்போ நீங்கள் தமிழ் இடத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது அங்கேயும் கடலில் ஆதிக்கம் செலுத்தினார்கள். அப்போது தொடர்ச்சியாக வந்து தமிழர்கள் வந்து இந்த கடலிலோட ஆதிக்கம் செலுத்தும் போது வீழ்த்தப்படுகிறார். இதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னவாக இருக்கும்? எந்த அளவுக்கு நமக்கு விழிப்புணர்வும் முனைப்பும் இருக்குது.
இதுதான் கேள்வி. திரும்ப அதே கேள்வி தான். இப்போது 22, 20, 22 வயது மாணவர்களுக்கு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனின்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா இவங்க எப்படி கப்பல் கம்பெனி ஓட்டுவாங்க? நீங்கள் உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளவில்லை என்றால், உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், அப்போ எப்படி உங்களுடைய இனம் எவ்வாறு முன்னேறும்? எப்போ நாம் இப்போ நம்ம இந்த கடலை யோசிக்கிறதுக்குள்ளே இப்போ எல்லாரும் வான்வெளிக்கு போயிட்டாங்க. இனிமேல் கடல் ஆதிக்கம் என்பது உண்மைதான், கடல் ஆதிக்கம் தேவை. இன்றைக்கும் பாரசீக வளைகுடால ஒரு சின்ன இடத்துல ஒரு 4 பேர் ஏவுகணைகளை வீசிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கி உலக வர்த்தகம் பாதிக்கப்படுது, கடல் வாணிகம் செலவு கூடுது, காப்பீட்டினுடைய விலை கூடுது. உண்மைதான். ஆனால் இன்றைக்கி ஆதிக்கம் என்பது வான்வெளிக்கு போயிடுச்சு. நம்ம அடுத்த முன்னாடி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுன்றதான். வஉசி கிட்ட அது இருந்தது. இப்போ வஉசி கப்பல் மாத்திரம் விடலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கம்பெனியுடைய ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு இல்லையா, அதில் அவர் சொல்கிறாரு, கப்பல் விடுவோம், இந்திய மாணவர்களை கப்பல் கட்டும் தொழிலிலும் கப்பல் விடும் தொழிலிலும் பயிற்றுவிப்போம். அப்புறம் கப்பல் கட்டும் தொழிலை இந்தியாவில் நிலைநிறுத்துவோம். அப்புறம் ட்ரை டாக்யார்ட்ஸ், இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க இந்தியாவில் இன்னும் கூட ஷிப் பில்டிங் யார்ட்ஸும் ட்ரை டாக்யார்ட்ஸும் உலக அளவில் ஒப்பிடும்போது நம்ம ரொம்ப பின்தங்கியிருக்கிறோம். 115 வருஷத்துக்கு முன்னாடி வஉசி அதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாரு. தொலைநோக்கு. இப்போ இதுவும் கல்வி, முயற்சி, முனைப்பு, தொலைநோக்கு, இது தேவை. மாணவர்கள் உங்களுடைய பெயரையும் கல்லூரியினுடைய பெயரையும் சொல்லிவிட்டு அப்புறம். வணக்கம் ஐயா. வணக்கம். என் பெயர் சுகன்யா. நான் பாரதி மகளிர் கல்லூரியில் பயின்று வருகிறேன். இப்போ புத்தகம் இருக்கிறதுனால தான் ஐயா எல்லாருமே படித்து முன்னேறுறாங்க. அதே புத்தகம் இல்லை அப்படின்னா, இந்தமாரி லைப்ரரி எதுவும் இல்லைன்னா படித்து முன்னேறவங்களாம் என்னங்க ஐயா பண்ணுவாங்க? படிக்க தெரியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எப்படி முன்னேறுவாங்க ஐயா? தமிழ்நாட்டில் நூலகங்கள் கம்மின்னு சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கிளை நூலகம் இருக்குங்க? எவ்வளோ கிளை நூலகம் டாக்டர் காம? 6000க்கு மேற்பட்ட கிளை நூலகங்கள் இருக்குது. அப்புறம் வட்டார நூலகங்கள் இருக்குது, மாவட்ட மைய நூலகங்கள் இருக்குது. இப்போ இந்த நூலகங்களில் நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் அந்த குறைகளுக்கு 51% நூலகர்கள் காரணம், நம்மை போன்றவர்கள் காரணம். அதில் எந்த மறுப்புமே கிடையாது. நூல்களை பற்றிய ஆர்வமே இல்லாதவர்கள் தான் நூலகத்துறையில் பொறுப்பாக இருக்கிறாங்க. ஆனால் மற்ற 49% பயன்படுத்துபவர்கள். நீங்கள் பயன்படுத்துபவர்கள் சரியாக இருந்தால் அந்த நூலகம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு நீங்கள் ஃபீனிக்ஸ் மால் ஏன் நல்லா இருக்குது? அங்கே போகிறவங்க பயன்படுத்துகிறவங்க நல்லா இல்லைன்னா சத்தம் போடுவாங்க. சரிங்களா? நம்ம நூலகம் நல்லா ஒன்றுமே இல்லை. நீங்கள் கட்டக்கூடிய பாரதி மகளிர் கல்லூரியா என்ன படிக்கிறீங்கம்மா? பிகாம் படிக்க. எத்தனாவது ஆண்டு? முதல் ஆண்டு. எவ்வளோ ஃபீஸ் எவ்வளோ கட்டுறீங்க? 6 மாதத்துக்கா ஓராண்டுக்கா? ஒரே ஒரு நிமிஷம், நான் மாணவர்களை மட்டும்தான் கேட்குறேன். 1000 ரூபாய் கட்டுறீங்களா ஃபீஸ்? அதுதானே. அதில் என்னெல்லாம் ஃபீஸ் பிரித்து போட்டிருப்பாங்க. டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, ஸ்பெஷல் ஃபீஸ் எவ்வளோ, லைப்ரரி ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்குமா? அதில் லைப்ரரி ஃபீஸ் எவ்வளோ? 10 ரூபா உறுதி. அவங்க சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்போ நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் கொடுத்த 10 ரூபாய்க்கு என்ன பலன் பெற்றீர்கள் கேட்டிங்களா? நம்ம கேட்குறதில்ல. நீங்கள் என்ன பயன் பெற்றீர்கள்? ஒரு பொருளுக்கு நீங்கள் கடைக்கு போகிறீங்க, காசு கொடுக்குறீங்க, அதற்குரிய பயனை நீங்கள் பெறுறீங்கள. நூலகத்தில் மட்டும் ஏன் அது நடக்க மாட்டேங்குது? வீட்டு வரி கட்டுறீங்க, அதுக்கு செஸ் இருக்குது. நாம் நூலகங்கள், கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர்கள், நூலகர்கள் இவர்களிடம் நம்ம நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதில்லை.
ஆசிரியர்கிட்ட நீங்கள் கேட்குறதில்ல, ஏன் ஓபி அடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறதில்ல. நூலகத்தை ஏன் பூட்டியே வச்சுருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் நூலகத்துக்கு வந்து இவ்வளவு 10 ரூபான்றது ரொம்ப குறைவாக தெரியுது. தனியார் நூலகத்தில் எவ்வளோங்க? எம்ஜிஆர் கல்லூரியில் எவ்வளவு பாருங்கள். குடிப்பதற்கு கஞ்சுமிலார், அதன் காரணம் இவை என்ற அறிவுமிலார். இதுதான். நீங்கள் நூலகத்துக்கு எவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் நூலகத்தையே பயன்படுத்துறதில்ல, நூலக கட்டணம் என்ன வசூலிக்காதீங்கன்னு ஒரு போராட்டம் நடத்துங்களேன். அந்த அளவுக்காவது உங்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு அது கிடைக்கும், கேட்கலன்னா கிடைக்காது. வணக்கம் ஐயா. ஐயா. விக்னேஷ், மாநில கல்வி. ஏற்கனவே ஒருத்தர். ஐயா, என் பேர் நந்தினி. நான் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலேருந்து வரேன். எனக்கு 2 கேள்வி இருக்கியா நீங்கள் சொன்னது? அவனை கேட்டுக்கோ. ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு சொன்னேன். ஓகே, ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு கேள்வி சார். ஸோ என்னன்னா வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு புத்தகம் வந்து சரியில்லாத புத்தகத்தெல்லாம் நம்ம கையில் கொடுக்குறாங்க. ஒரு புத்தகத்தை எரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அந்த புத்தகத்தில் இருக்க போது பெருசா? எல்லா புத்தகமுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லதை சொல்லி தருது தானே. ஒரு தீமையான புத்தகம்னா இந்த தீயதை செய்யாதன்னு சொல்லி தருது, ஒரு நல்ல புத்தகம்னா இந்த நன்மையை செய்யின்னு சொல்லி தருது. அப்படின்றப்ப ஒரு புத்தகம் நல்லதில்லை எப்படின்னு நம்ம சொல்லுது. அப்புறம் இன்னொரு கொஷின் சார், அதை நான் சொல்லிடுறேன், எனக்கு பரிசுக்கெல்லாம் ஆசை இல்லை. ஸோ வந்து நீங்கள் சொன்னீங்க சார், கல்வி முறை சரியில்லை நம்மளோட இந்தியாவில் கல்வி முறை சரியில்லை. நீங்கள் இதே இந்தியாவிலேருந்து தான் போனவங்க தான் வந்து சுந்தர் பிச்சை, பிஎம் சுனாக்கும் நம்மளோட இந்தியாவிலேருந்து தான் போனார். அப்புறம் வந்து அப்துல் கலாம், சிவன் இந்தியாவிலேருந்து போகலாங்க, அவர் முன்னோர்கள் போனாங்க. ஸோ அப்துல் கலாம், சிவன் இவங்க எல்லாருமே நம்ம இந்திய வழி கல்வி தானே படித்தாங்க. அவங்க சாதனை செஞ்சாங்கல்ல. அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு மாணவிக்கோ இல்லை மாணவனுக்கோ தனக்கு கற்றுக்கணும்னு தோணாதான் அவங்க அதை கற்றுப்பாங்க. கற்றுக்கணும்னு தோணுனா அது என்ன எஜுகேஷன் சிஸ்டமாக இருந்தாலும் நம்மளால் மாற்ற முடியாது அவங்கள. அது முதல் கேள்வி என்ன சொன்னீங்க? முதல் கேள்வி வந்து புத்தகத்தை எப்படி புத்தகம் எரிக்கிறது. அதாவது கருத்துக்களை கண்டு அஞ்சுபவர்கள் புத்தகத்தை எரிப்பார்கள், கருத்துக்களை கண்டு அஞ்சாதவர்கள் புத்தகத்தினுடைய கருத்துகளோடு விவாதம் செய்வார்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை என்னால் மறுத்து சொல்ல முடியலன்னா நான் என்ன செய்வேன்? நான் வந்து நூலகத்தினுடைய சிறப்பு அழைப்பாளர், துடுக்குத்தனமாக கேள்வி கேட்குறேங்க, உட்காருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அல்லது உங்களுடைய கருத்தை நான் மறுத்து பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு இருந்ததென்றால் நான் உங்களோட விவாதம் செய்வேன். அதே போல் தான் ஒரு புத்தகம் வந்து சிலர் புத்தகங்களினால் மனம் புண்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. புத்தகத்தை படிக்காமலே மனம் புண்படுறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அவங்க புத்தகத்தை எரிக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் விதிவிலக்கு. இந்த சுந்தர் பிச்சைன்னு சொல்கிறீங்க, புத்தகம் சொல்கிறீங்க, அப்புறம் பெயர்களை சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்ன சில பெயர்கள்லாம் வந்து அறிவினுடைய எல்லையில் செயல்பட்டவங்களாம் நான் கருதலை. சரிங்களா? சிலரில் விஞ்ஞானின்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க விஞ்ஞானிகளே கிடையாது, அவங்களாம் வெறும் தொழில்நுட்பவாதிகள் தான். அப்புறம் எப்போதுமே வந்து அதிகாரத்தோடு இழைந்து செல்லக்கூடிய அறிவாளர்களை சந்தேகத்தோடு பாருங்கள். அறிவும் அதிகாரமும் வந்து முரணான, அதனுடைய இரண்டுக்கும் உள்ள உறவு வந்து தலைகீழ் விகிதம். அதிகாரத்தோடு எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு சுயமாக சிந்தித்து எதிர்கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பு குறையும். ரொம்ப முக்கியம். அமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனி மனிதர்கள் இங்கே 100 பேரில் 2 ஆற்றல் உள்ளவர்கள் எப்படியாவது நல்லா படித்து வெளியில் வந்துடுவாங்க. உங்களுக்காக வந்து கல்வி நிறுவனங்கள் கிடையாது. சாதாரண மாணவர்கள், சராசரியானவர்களுக்காக தான் வந்து அமைப்புகள் இருக்கு. விஸ்வேஸ்வரையா வந்து தெருவிளக்கில் உட்காந்துட்டு அவர் படிச்சுக்கிடுவார். விஸ்வேஸ்வரையாவை தடுக்க முடியாது, ஸ்ரீனிவாச ராமானுஜனை தடுக்க முடியாது. அவங்கள பற்றி நமக்கு கவலை. நமக்கு சாதாரண மாணவர்களை சிறந்தவர்களாக மாற்றுவது எப்படி? ஒரு சமூகம் வந்து இயங்குவது வந்து மிகச்சிறப்பானவர்களால் மட்டுமே வந்து ஒரு சமூகம் இயங்க முடியாது. சமூகம் வந்து ஒரு சராசரியான நபர்கள், என்னையும் உங்களையும் போன்றவர்களால் தான் இந்த சமூகம் இயங்கும். அந்த சராசரியினுடைய நிலையை உயர்த்துவது எப்படி? அதுக்கு தான் அமைப்பு, நல்ல அமைப்பு. இங்கே வந்து நான் ஒரு தெளிவாக உதாரணம் சொல்கிறேன். 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்
நாம் வந்து ஆங்கில மொழியை பயிற்றுவிக்கிறோம். 15 ஆண்டு கழித்து அந்த மாணவரோ மாணவியோ அல்லது பேராசிரியரோ அவங்க எழுதுகிற லீவ் லெட்டரை வந்து படித்தா புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அதே மாணவர்களை 2 ஆண்டுகளுக்கு அலையான்ஸ் ஃப்ரான்ஸே அல்லது கெய்தே இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புகிறோம். 2 ஆண்டுகளில் அவர்கள் ஃப்ரெஞ்சு அல்லது ஜெர்மன் மொழியை படித்து கொள்கிறார்கள். ஏன், எப்படி? முயற்சி செஞ்சு பாருங்கள். யாராவது ஒருத்தர் படிக்கணுன்னா சொல்லுங்கள், நான் அனுப்பிவிட்றேன். இப்போயே சொல்கிறேன், 2 ஆண்டுகள் அலையான்ஸ் ஃப்ரான்ஸே அல்லது கெய்தே இன்ஸ்டியூட்டில் யாராவது படிக்கணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து அந்த ஃபீஸை நான் கட்டுறேன். 2 ஆண்டுகளோ 1 ஆண்டுகளோ போயிட்டு வாங்க. 2 ஆண்டுகள் கழித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தை விட ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ என்னன்னா அமைப்பு, பாடத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ நான் வந்து 30 ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கேன். எனக்கு என்ன ஆசிரியர் பயிற்சி இருக்கு? நான் ஆசிரியர் பயிற்சியே பெறவில்லை. ஆனால் நான் ஆசிரியர், விரிவுரையாளராக தொடங்கி இணை பேராசிரியராக பேராசிரியராகவும் ஆயிடுச்சு 15 வருஷம். இந்த அமைப்பிலிருந்து எப்படி உருவாக்குறது, இதுதான் வந்து அமைப்பு முக்கியம், விதிவிலக்குகள் அல்ல, விதி தான் முக்கியம்.